இல்லை, ஆனால் இவ்வளோ தப்புக்கும் விஜய் தான் காரணம்னா விஜய் மீது எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கலை. இப்போது கைமீறி போயிடுச்சு, சிபிஐ வந்து இந்த கேஸை எடுத்துக்கிச்சு. அப்போ தமிழக அரசு விஜய் கைது பண்ணியிருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் அவரது அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணியிருக்கணும், அல்லது விஜய் மீதாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணலையே தமிழ். இல்லை, அதாவது இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல இந்த முதல் தகவல் அறிக்கை என்பது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் தகவல் அறிக்கை என்பது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சொல்லப்படுது. 151 சிஆர்பிசியாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது என்னென்னா 154 சிஆர்பிசி. முதல்ல அவங்களுக்கு என்னென்ன தகவல்களை வந்து காவல்துறை பெறுறாங்களோ அதை வச்சு தான் வந்து முதல் தகவல் அறிக்கை இப்போ பதிவு செய்யப்படுது. புகார் யார் கொடுக்குறாங்களோ, அரசு இந்த மாதிரியான சம்பவத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து புகார் கொடுப்பாங்க, விஏஓ கொடுப்பாங்க, இல்லை வேறு சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைச்ச தகவல் தான் அவங்க வந்து முதல் புகாராக கொடுப்பாங்க. அந்த புகார் தான் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யப்படுது. அந்த நேரத்தில் வந்து எல்லாரையும் வந்து சாட்சியை குற்றவாளியாக சேர்க்கல அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது சரி இருக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரிமினல் ப்ரொசீஜரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சாட்சியங்களை சேகரிப்பாங்க. ஒவ்வொருத்தராக பார்த்தவங்கள, கூட இருந்தவங்கள, யாரெல்லாம் அந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்தாங்களோ, அந்த இந்த கடைகளில், பக்கத்து வீடுகளில் யாரெல்லாம் இருந்தாங்களோ, இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, எப்பப்போலாம் அந்த கூட்டம் அதிகமானுச்சு, யாரெல்லாம் வந்தாங்க அந்த கூட்டத்துக்கு, எப்போ வந்து கூட்டம் கட்டுக்கடங்காமல் போணுச்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அடிப்படை வசதியெல்லாம் செய்யப்பட்டுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் கூட இருந்து பார்த்தவங்கள்ட்ட வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து காவல்துறை வந்து விசாரணைகளை வந்து 161 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த 161 ஸ்டேட்மெண்ட் மூலமாக வந்து இவங்க எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. விசாரித்து அவங்கள்ட்ட அறிக்கைகளை பெறுவாங்க, வாக்குமூலங்களை பெறுவாங்க. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் வந்து இது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அது ஃபைனல் ரிப்போர்ட், இறுதி அறிக்கை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கடையில் வந்து சம்பவம் நடந்ததை பற்றி ரஃப் ஸ்கெட்சு அப்படின்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க. அந்த ஸ்கெட்சை தயார் பண்ணுவாங்க. எந்த சம்பவம் எடுத்தது மேப் மாதிரி போட்டு இந்தந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு, எப்படிலாம் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சம்பவங்களை ஒட்டி என்னென்ன வந்து கைப்பற்றப்பட்டது, அப்படி ஆவணங்கள் என்னென்ன கைப்பற்றிருக்காங்க அப்படின்றத எடுப்பாங்க. அதன் பிறகு தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும். இவ்வளோ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கிடையில் இந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் பின்னாடி இருந்தாங்க, எப்படிலாம் அந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத பட்சத்தில் அப்படின்றது விசாரிக்கிற போது யார் வந்து முதல் குற்றவாளி யார், ரெண்டாவது குற்றவாளி யார், மூணாவது குற்றவாளி யார், அப்படி இல்லைன்னா தான் ஆல்டர் சார்ஜ் ஷீட் வந்து ஆல்டர் பண்ணுவாங்க. ஒருவேளை சிபிஐ வந்து இது வந்து இந்த குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்கிற போது மேலும் குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள வந்து கொண்டு வரலாம். அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்கள சேர்த்து தான் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க, இது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. ஒருவேளை வந்து இந்த எஃப்ஐஆரை மாற்றணுன்னா எஃப்ஐஆர் ஆல்டர் எஃப்ஐஆர் போடுவாங்க.